ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோடை காலத்தில் உண்ணும் உணவு முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் நீர்ச்சத்து அதிக அளவில் தேவைப்படும். காய்கறிகளில் நீர்ச்சத்து அதிகம் காணப்படுகிறது. காய்கறிகளை முடிந்தவரை பச்சையாகவோ அல்லது லேசாக வேக வைத்தோ உட்கொண்டால் தான் அதிக அளவிலான நீர்ச்சத்தை நாம் பெற முடியும். பழங்களிலும் நிறைய நீர்ச்சத்து உள்ளது. காய்கறிகளையும் பழங்களையும் இந்த கோடைகளில் உட்கொள்வது நல்லது. வெள்ளரி, தர்பூசணியையும் முலாம் பழம் ஜூஸ் கோடை காலத்தில் சாப்பிடுவது மிகவும் நல்லது. காலை உணவாக எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று இப்போது நாம் காண்போம். இரவு வடித்த சாதத்தில் அதன் வடித்த கஞ்சியையும் சுத்தமான தண்ணீரையும் சேர்த்து மூடி வைக்க வேண்டும். காலையில் அந்த சாதம் புளித்திருக்கும். அதனுடன் சிறிதளவு உப்பு, மோர் சேர்த்து காலையில் குடிக்கலாம். இந்த தண்ணீரில் விட்டமின் சத்துக்கள் நிறைய இருப்பதுடன் உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாவையும் வளர்க்க இது உதவுகிறது. உடலுக்கு புரதம் மற்றும் நார்ச்சத்து அவசியம். எனவே கொழுப்பு குறைந்த மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளை உண்ணலாம். முட்டை, பீன்ஸ், பால் பொருட்களை சாப்பிடலாம். முளைக்கட்டிய தானியம், கொட்டை வகைகள், காய்கறி மற்றும் பழங்கள் காலையில் சாப்பிடுவது நல்லது. மதிய உணவாக என்ன சாப்பிடலாம் என்று பார்ப்போம். மதிய உணவு சரியாக 12:30 மணியில் இருந்து 1:30 மணிக்குள் சாப்பிடுவது நல்லது. மதிய உணவில் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள், பால் பொருட்கள் நிறைந்திருக்கலாம். இது சீரான உடல் நிலையுடன் இருப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். சில சமயங்களில் தயிர் பச்சடி செய்து அதில் கேரட், வெங்காயம், வெள்ளரி என பிடித்த காய்கறிகளை சேர்த்து கொள்ளலாம். சாதத்துடன் மோர் அல்லது தயிரையும் சேர்த்து கொள்ளலாம். அசைவ உணவு சாப்பிடும் பொழுது மதிய வேளையில் ஒரு முட்டை உணவில் சேர்த்து கொள்ளலாம். மதிய உணவுக்கு பிறகு சிறிதளவு பழ ஜூஸ் குடிக்கலாம். எலும்பிச்சை, ஆப்பிள், திராட்சை ஜூஸ் போன்றவற்றை குடிப்பது நல்லது. இரவு உணவாக எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று இப்போது காண்போம். இரவு 7 அல்லது 8 மணிக்குள் சாப்பிட்டு விட வேண்டும். தூங்க செல்கையில் அரை வயிறாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி பசித்தாலும் 1 டம்ளர் பாலுடன் ஏதேனும் ஒரு பழம், குறிப்பாக வாழைப்பழம் சாப்பிடலாம். உப்புமா, சப்பாத்தி, இட்லி, இடியாப்பம், தோசை, சாலட் சாப்பிடலாம். கூடவே பருப்பு, சாம்பார், கொத்தமல்லி, தேங்காய், புதினாவில் செய்த சட்னி வகைகளை சிறிதளவு சாப்பிடும்போது நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். மேலும் அதிக தண்ணீர் சத்து நிறைந்த காய்கறிகளில் ஒன்றான தக்காளி அதன் தனி சிறப்பான சிவப்பு நிறத்தை தரும். லைகோபின் என்ற வேதிப்பொருள் வெயில் காலத்தில் நமது சருமம் வெயிலால் பாதிக்கப்படாமல் இருக்க உதவுகிறது. தக்காளியில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக உள்ளது. தினமும் காலை, மாலை 2 வேளையில் குளியுங்கள். காலை குளியலின் போது மட்டும் தலை மற்றும் உடல் முழுவதும் தேங்காய் எண்ணெய் தேய்த்து நன்றாக ஊறவிட்டு அதன் பின் குளிப்பது நல்லது. இப்படி செய்வதால் உடல் சூடு குறையும். கோடையில் கண்கள் எளிதில் சோர்ந்து போய்விடுவதால் எரிச்சல் கொடுக்க ஆரம்பித்துவிடும். அதை போக்க இரவில் தூங்கும் முன் கண்களை சுற்றி விளக்கெண்ணெயை தடவினால் கண்கள் குளிர்ச்சி பெறும். எனவே கோடை காலத்தில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை தேர்ந்தெடுத்து உட்கொள்வோம். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.